படி அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இந்த புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே மனதார இனிதார வாழ்த்துக்களையும் விட்டபடி இன்று நான்கு நிகழ்ச்சிகளுக்கு உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். இன்று 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமையை போலவே சிந்தனை நேரம் தோப்படுத்தாமல் இருக்க அதனை தொடர்ந்து பொறிச்சொல்லிய நாளுக்கான பொறிச்சொல் என்று சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு பொறிச்சல் கொக்கி 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 இன்றைக்கு கொக்கியா? நாளை தான் அசல் அசலா நாளை காசெல்லாம் இண்டை காசெல்லாம் இல்லை ஏதோ மாறி இல்லையே கொக்கி தான் அப்படியா? அப்புறம் நேவி சென்ட் வந்து பேசி போடுவார் தசலோட எவ்வளோ காலம் தெரியுறீங்க. நீங்கள் வழியா சொன்னீங்க, நான் முதல்ல எழுதி வச்சுட்டேன். இல்லை ரெண்டும் சொன்னால் நான் இன்றைக்கு நாளைக்கே தான் சொல்லி இல்லை. சரி, முதல் சொன்னால்டா முதல் நாள் தான். அப்போ கொக்கி கொக்கி மற்ற மசல் நாளைக்கு வருகின்றது. தொடர்ந்து இப்போ சரியாக 10:15க்கு மரபு கவி கற்போம் இடம் வருகின்றது. அதற்கு முன்பு தினக்கவி மற்றும் இலக்கிய நேரம் மற்றும் செய்திகள் இருக்கின்றது. நேற்று இணைக்கப்படவில்லை. மற்றும் சிவாஜினியின் தகவல் இருக்கின்றது. நேரம் இருப்பின் நாங்கள் தமிழில் 2 நிமிஷம் பேசிக்கொள்ளலாம். இவைகள் இன்றைய நாள் நேரலை நிகழ்ச்சிகளாக இருக்க. வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. வணக்கம் வாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 தேடுமம் உறவுகளின் கவனிப்பு மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பெயராலே ஆமேன். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமல் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. நான் மிகவும் நலமாகவே இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள் எப்படி சுவாம்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1999 1909 பொதுக்காலம் 20ஆம் வாரம் என்று புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பேர்னாட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை மார்போடு அணைக்கும் எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விண்ணரசு தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்ற வீட்டுத் தலைவனுக்கு ஒப்பாகும். நாள் ஒன்றுக்கு 1 வெள்ளிக்காசு என்று வேலையாட்களுடன் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய 9 மணிக்கு வெளியே சென்று பொதுவிடத்தில் சிலர் வேலையற்று நிற்பதை கண்டார்.
அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு செல்லுங்கள், நியாயமானதை உங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அவர்கள் போனார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் அப்படியே செய்தான். 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டான். அவர்களிடமும், நாள் முழுவதும் நீங்களே நீங்க வாளாக இருக்கின்றீர்கள் என்றான். அவர்களோ, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றனர். அவனோ, நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். மாலையானதும் திராட்சை தோட்ட தலைவன் தன் காரிய தலைவனிடம், வேலையாட்களை கூப்பிட்டு கடைசியால் தொடங்கி முதல் ஆள் வரை கூலி கொடு என்றான். எனவே 5 மணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தலைக்கு 1 வெள்ளிக்காசு பெற்றுக்கொண்டார்கள். முதலில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்தபோது தங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் தலைக்கு 1 வெள்ளிக்காசு தான் கிடைத்தது. அதை வாங்கும் போது கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே உழைத்தனர். பகலின் உழைப்பையும் வெயிலின் கொடுமையையும் தாங்கிய எங்களோடு இவர்களை சமமாக்கினீரே என்று வீட்டுத் தலைவனுக்கு எதிராக அந்த மக்கள் முணுமுணுத்தனர். அவனோ அவர்களை நோக்கி மறுமொழியாக, அவர்களுள் ஒருவனிடம், நண்பா, உனக்கு நான் அநீதி செய்யவில்லையே, 1 வெள்ளிக்காசு என்று என்னிடம் நீ கூலி பேசவில்லையா? உனக்குரியதை வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவனுக்கும் கொடுப்பது என் விருப்பம். என் விருப்பம் போல செய்ய எனக்கு உரிமை இல்லையா? நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்பதால் உனக்கு பொறாண்மையோ என்றான். இவ்வாறே கடைசியானோர் முதலாவர், முதலானோர் கடைசியாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, கடைசியானோர் முதலாவர், முதலானோர் கடைசியாவர் என்று சொல்லி இயேசு இந்த உவமையை முடிக்கின்றார். அதாவது, இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே எல்லோரும் தங்களுடைய பிறப்பிலிருந்து ஒரு நடுப்பகுதி, அதற்கு கொஞ்சம் கூட வாழ்ந்துவிட்டு அதற்கு பின்புதான் நோய் நொடி பிணி பீடை என்று சொல்லி உடலிலே வருத்த தொடங்கியவுடன் கடவுளை தேடுகின்றார்கள். ஆகவே இயேசு சொல்வது, அதாவது முதல் தொடக்கத்தில் இருந்து அவன் இறைவனை தேடுகிறானோ, அந்த வார்த்தையின்படி நடக்கின்றானோ, அவனுக்கே தான் முதலிடம் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுவதும், ஆகவே ஆனால் இங்கே இவர்கள் முதலும் வந்தவர்கள் எங்களுக்கு நீர் சரியான கூலி வழங்கவில்லை என்று சொல்லி இந்த திராட்சை தலைவனிடம் முறையிடுவதும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு இந்த உவமையிலே குறிப்பிடுவது பிந்தி வந்தவர்களுக்கு, அதாவது மாலை வேளையிலே கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கும் அதே சம்பளத்தை கொடுக்கின்றார். ஆம், மனிதன் தன்னுடைய காலப்போக்கிலே மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் இந்த நற்செய்தியின் நோக்கமாகும். ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு நான் எப்படியும் மோட்சராட்சியம் விண்ணகம் சேர்வன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்றமடைவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் இறைவனை தேட நாம் இந்த நற்செய்தியின் மூலமாக அழைக்கப்படுகின்றோம். தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படும் கொடுமை நம் நாட்டில் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்னும் இன்றைய இறைமொழிக்கு நமக்கு அறைகோவல் விடுக்கின்றது. இயேசு முன்னிறுத்தும் நிலக்கிழார் காலையில் முதலில் வந்த தொழிலாளர்களுக்கும் மாலையில் கடைசியாக வந்தவர்களுக்கும் ஒரே கூலியை கொடுத்து அதனை நியாயப்படுத்தவும் செய்கின்றார். இயேசுவின் பார்வையில் நேர்மையான கூலி என்பது உழைப்புக்கேற்ற கூலி அல்ல, மாறாக தேவைக்கேற்ற கூலி. இயேசுவின் இந்த மதிப்பீட்டை உள்வாங்கியதால் தான் தொடக்கத்தினர், திரு அமைப்பினர், சபையினர் எல்லா உடைமைகளையும் பொதுவில் வைத்து அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர் என்று சொல்லி திருப்பயணிகள் நூலில் 2ஆம் அதிகாரம் 45 நாம் பார்க்கின்றோம். இதுவே நேர்மை, இதுவே உண்மையான சமத்துவம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுளை நலம் நல்கும் ஆண்டவர் எனவும் கடவுளால் எல்லாம் இயலும் எனவும் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அறிவிக்கின்றது. அவர் துணை கொண்டு எதையும் எதிர்கொள்ள முடியும் என கிதியோன் வழியாக இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு கொடுக்கின்றது. கடவுள் அவருக்கு, கிதியோனுக்கு உறுதியளிக்கின்றார். படைபலமும் ஆயுதங்களும் கொண்ட மிதியானியருக்கு அஞ்சி தன்னை சிறியவனாக எண்ணிய கிதியோனை ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி மனிதனாக மிதியானரை வெல்வாய் என பலப்படுத்துகின்றார்.
இயேசுவும் என் பொருட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுவோர் 100 மடங்காக அனைத்தையும் நிலவாழ்வையும் சேர்த்து பெறுவர் என்று சொல்லி உறுதி கூறுகின்றார். ஆகவே இறைவன் இரக்கமும் கனிவும் மிக்கவர். நம் தேவைகளை நிறைவு பெறச் செய்கின்றார். நம் ஒவ்வொரு தேவையையும் நினைவு கூர்ந்து நிறைவேற்றி வருகின்றார். திராட்சை தோட்ட தலைவர் இறுதியில் வந்து 1 மணி நேரமே உழைத்தவருக்கு கணக்கு பார்த்து அரை தெனாரியமோ 1/4 தெனாரியமோ தந்திருந்தால் ஊழியரும் அவரது வீட்டினரும் கால் வைத்து கஞ்சி கூட கொடுத்திருக்க மாட்டார்கள். உண்மை உணர்ந்து இரக்கமினம் கொண்ட தலைவர் 1 தெனாரியம் கூலியாக கடைசியாக வந்தவருக்கும் கொடுக்க உத்தரவிட்டார். அவரின் பெருந்தன்மையே நமது கற்பனையையும் மீறியதாகும். இது பாரபட்சம் இல்லை, மாறாக அளவிட முடியா இரக்கமாகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, இரக்கத்திற்கும் முறைவனின் பாசத்திற்கும் நன்றி சொல்வதை. குறை கண்டால் அதில் பயனேதுமில்லை என்று கூறிக்கொண்டு சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விட வரும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்ற அன்பு தங்கையை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்ளுவது தேடுமும் உறவுகளின் கவனவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த இயேசப்பாக்கிருதியத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் அதே உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றி சொல்லி சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் மற்றும் அன்பான அதிபர் பாமோத்தில் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் அண்ணு தினமும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன். சகோதரி நட்சத்திர இலக்கம் 581. வழமை போல பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம் 11ஆம் அதிகாரம் நேற்று வாக்கினா 10 மட்டும். அது சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாக்தை பெற்றான். சேம் அர்பசாக்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தியலையும் பெற்றான். வேறு வம்சம் வளர்ந்து போகுது. இந்த வம்சம் வளராத கொஞ்சம் வாசித்தா விட்டுட்டு 26 வாசித்து தேராக பெற்ற பின் நாகோர் 159 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்டேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தார். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராள் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவளுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார்.
நாளைக்கு சகோதரி 12ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார். தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. ஆமென். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. அன்பானதாப்பனே, மீண்டும் ஒரு புதிய நடத்த கிருபைக்காக கேசப்பாக்கு மீண்டும் ஒரு முறை கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே எல்லா குடும்பங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. சந்திங்க, ஆசிர்வதிங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பான தகப்பனே, வெளியேற பெற்ற ரட்சிப்பை எல்லோருக்கும் அனுப்பி ஆசீர்வாதிங்க தகப்பனே. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, வைத்தியசாலைகளில் உள்ள நோயாளிகள், நோயாளிகள், வீடுகள் நோயாளிகள் மற்றும் தெருவோரங்களில் வீடு இல்லாமல் இருக்க நோயாளிகள் எல்லோருக்கும் சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் சுகப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவகுமாரனால எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் அவர்கள் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து சுகமளிக்கிற வார்த்தைகளை மரத்திலிருந்து அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே கோயிலை சுகப்படுத்தி விட்டதற்காக நான் சொல்லிட்டேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நடந்து தகப்பனே. மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் மற்றும் உலக ரீதியுள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளிலும் நரம்பு மண்டலங்களை இயேசப்பா நீங்கள் தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் அப்படியே தொட்டு சுகப்படுத்தி விட்டதற்காக நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, இவர்கள் கைது செய்யும் சகலவற்றை நீங்கள் அனுதினம் அவரோட கூடவே இருந்து அவருடைய ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்ற இவர்களது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்து நீங்கள் வளர்த்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுக்காக நான் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அவங்களது பாதுகாப்பின் கரங்கள் அவர்களோடு கூடவே செல்ல வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தோடு சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாரன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளனி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம் காமுக தோப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் அவர்களுக்கும், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, உலகத்திலே கஷ்டப்படும் மக்களுக்காகவும் உலகத் தலைவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிறவர்களுக்காகவும் திருமண நாளை கொண்டாடுபவர்களுக்காகவும் பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்காகவும் இளையோரின் வருங்கால சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் அவர்கள் பல நோய்களிலும் காப்பாற்றப்படவும் நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம்.
இன்று இன்று பொதுக்காலத்தின் 20ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 9074வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. உலக வாழ்வில் மனித மாண்பு எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறைவன் சுயத்தை இழந்து விடுகின்றார். எனவேதான் சமத்துவ சமுதாயம் வேண்டும் என்பதை இறைவன் இயேசு தெளிவாக தமது போதனையிலும் வாழ்விலும் பணியிலும் எடுத்துரைக்கின்றார். நமது நீதியெல்லாம் ஒரு மனிதருக்கு சேர வேண்டியதை கொடுப்பது இறைவன் நீதி என்றும் கூறலாம். ஒரு மனிதனுக்கு தேவையானதை கொடுப்பதுதான். நம்முடைய நீதியெல்லாம் சமத்துவ சமூகத்திற்கு ஆற்றல் தருகின்றது. இன்றைய ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இந்த வகையான நீதியை நிலைநாட்டக்கூடிய மனிதராக நாம் வாழ்கின்றோம். சமத்துவ சமூகம் படைப்போம். இறையாட்சி மண்ணில் வேரூன்றச் செய்வோம். இறைவன் போதனைகளை கடைப்பிடிப்போம். அவர் பாதையில் சென்று நல்ல பலன் பெற்று வாழ்வோம். வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித அவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்று மாசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக. பயிருக்கு மழையே பார்வைக்கு விழியே பரமனின் அருளே வருக. காத்திருப்போரை காக்க வைக்க காலை கதிரே வருக. ஆழ்கடல் மீதிலில் அலைந்திடுவோரு ஆனந்த நிலையே வருக. வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித அவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்று மாசற்ற அன்பே வருக. நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானுடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு நேவிச் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1788 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக. இன்றைய இறை வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. நீதி என்பது என்ன? ஒருவருக்கு உரியதை அவருக்கு வழங்குவதுதான் நீதி. இந்த நீதி மனிதரின் பார்வையில் ஒன்றாகவும் இறைவனின் பார்வையில் வேறாகவும் இருப்பதையும் காண்கின்றோம். மனித நீதியை விட்டு விலகி இறை நீதியின் பக்கம் நடைபோட இன்றைய இறை வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. மனிதரின் கணிப்பில் முதலில் பணியில் அமர்ந்து அதிக நேரம் உழைத்தவருக்கு அதிக ஊதியம் கிடைக்க வேண்டும். தாமதமாக வந்து குறைந்த நேரம் உழைத்தவர்களுக்கு குறைந்த ஊதியம் கிடைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அனைவரும் நேர்மையாக உழைப்பர். ஆனால் இறைவனின் பார்வை அப்படியல்ல. அது பரிவும் பாசமும் நிறைந்த பார்வையாக இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்தால், சில வேளைகளில் மனித சமூக காரணங்களால் எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்புகளும் திறமைகளும் உரிமைகளும் அமைந்து விடுவதில்லை. ஒரு சிலர் பிறரை விட தகுதி குறைந்தவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் மீது சிறப்பான பரிவை பொழிந்து அவர்களுக்கும் அதிக ஆற்றலும் வாய்ப்புகளும் கிடைத்தவர்களுக்கு இணையான ஊதியத்தை தலைவர் வழங்குகின்றார். இதுதான் இறை நீதி. மனிதர் வழங்கும் நீதி வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் கடவுள் வழங்கும் நீதி தாராள அன்பின் அடிப்படையில் அமைந்தது. கடவுள் அநீதியாக செயல்படுகின்றார் என்பதை விட தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்றார் என்பதே உண்மை. கடவுளின் நீதி மனித கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டது. கடவுள் மக்களை ஒருபோதும் வேறுபடுத்தி பார்ப்பவரல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கொடை மனிதருக்கு தாராளமாகவே வழங்கப்படுகின்றது. கடவுளின் தாராளத்தை கண்டு இன்று முதலில் வந்து
ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்த தோட்ட தொழிலாளர்கள் போல பொறாமைப்படுதல் கூடாது. எனவே எல்லா மக்களையும் சமமாக நடத்துகின்ற நம் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாமும் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வோம், நீதியின் வழியில் நடப்போம் என்று கூறிக்கொண்டு, அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி, அமைதியின் தெய்வமே இறைவா. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி. உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தெய்வமே, அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி, அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி என்று கூறிக்கொண்டு இந்த நாளிலே நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த உலகிலே அமைதியின்றி அல்லல்படுகின்ற எல்லா மக்களுக்கும் அமைதி கிடைக்க வேண்டும். நீதியில் இன்றி தவிப்பவர்களுக்கு நீதியான வாழ்வு கிடைக்க வேண்டும். போர்கள் நீங்கி நலமாக வாழ வேண்டும்.
தேவையில் இருப்பவர்கள் இறைவனின் சித்தப்படி இறைவன் தரும் எல்லா அவருடைய திட்டத்திற்கு அமைந்து நாங்கள் அவருடைய திட்டத்தின்படி வாழ்வோம், நலமாக வாழலாம் என்ற நம்பிக்கையோடு இறைவன் என்றும் நீதியுள்ள தேவன் எல்லோருக்கும் நீதியான ஊதியத்தை வழங்குவார். அந்த ஊதியத்தை நாங்கள் தகுந்த முறையில் வாழ்ந்து பெற்று நிறைவாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நிறைவான ஆசிரியர் இறைவன் வழங்க வேண்டும் என்றும் இந்த நாளில் வேண்டிக் கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறப்புற நடைபெற்று நலமாக வாழ எல்லோருக்குமாக வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ்பிரித்தவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானடிசன் அவர்கள், நேவிஸ்பிரிப்ட் அவர்களுக்கும் வாழ்த்துக்குரியபடி யாரோ ஒரு புது உறவு போல இருக்கிறது வாணி. நீங்கள் யார் எனக்கும் தெரியாது, லினோவாண்டு இருக்கின்றது. வணக்கம், யார் நீங்கள் ஒரு அறிமுகம் செய்து கொள்ளலாமே? லினோவா என்றால் இது லினோவா வணக்கம். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ தெரியல. செல்வி நித்யானந்தனை வரவேற்றபடி வாணி, வணக்கம். நேற்று அந்த பயணம் பாயிருக்கு வந்த பிள்ளை வர்றேன்னு சொன்னவா அது தெரியல. வணக்கம். அவர் சத்தம் போட வணக்கம் பவானி. பவானி ஆண்டு இல்லை, பேர் லெனோவாண்டு இருக்கு. லெனோவோ இருக்குது. சரி, அவர் கேட்டு நிற்கிற தெரியல யாருண்டு. இதே நேரம் அசல் நாளுக்கார போற சொல்லி தந்த நான் என்ன அசல் இன்றைக்கு ஜெயராஜன் இன்றைக்கு அசல், நாளைக்கு தான் கொக்கி. நாளைக்கு கொக்கியோ? ஐயோ, நன்றியா, நன்றி. ராஜினி அக்காவுக்கு நன்றி. அவர் சொன்னார், வாணி நீங்கள் அசல்ன்னு சொல்லிட்டு என்னண்டு கொக்கி சொல்லுவீங்கன்னு போட்டிருந்தார். ஆகவே ஞாபகப்படுத்தி அவருக்கு நன்றி. நான் அசல் தான் என்று தந்தேன். வணக்கம் சொல்லி அக்கா, பொது சிந்தனைகள் இணையும் நேரம் வரலாம். வணக்கம் வாணி, வணக்கம். வணக்கம் தமிழர்க்கா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பொது சிந்தனை என்று சொல்லுகின்றால் சில பேருடைய அந்த பேச்சுகள் வாணி சில நேரங்களில் சிலருக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தினால் கூட ஒரு பொது நிகழ்வு நடைபெறும் பொழுது அதை இப்போ ஒரு தவறென்று சொன்னால் அதை சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருவருக்கும் இருக்க வேண்டும். அது ஒன்று பிழையா இருந்தாலும் ஒரு இடத்தில் அது தவறாயிருக்கும், ஒரு இடத்தில் அது சரியா இருக்கும். ஆனால் அதற்காக அந்த ஒரு நிகழ்வென்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தவித்துக் கொள்வது அது எந்த இதில் அது சரியாக எனக்கு படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு நிகழ்வின் போது தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, தவறாக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, அது இப்போ சும்மா உதாரணமாக ஒரு கேள்வி நடக்குது என்று வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு தவறுதலாக அவர்கள் அழிச்சு பதிலை போடுகிறார்கள். ஆனால் அந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவதாக வரும் சரியான பதிலோ தவறான பதில் அவர்கள் போட்டிருந்தால் அதை நான் சில நேரங்களில் எனக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், நான் முகப்புத்தகங்களை ஓபன் பண்ணும் பொழுதோ ஏதோ ஒரு வழியில ஓபன் பண்ணும் பொழுதோ அந்த அவர்கள் போட்டிருந்த பதிலை எனக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா பிறகு நான் இல்லாத கட்டத்தில் அவர்கள் அந்த பதிலை அழிச்சு போட்டு திருப்பி அவர்கள் பதில் போடும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் என்னன்னா பதில்கள் தாங்கள் இப்பதான் போட்டு இருக்கிறோம், ஆனால் எனக்கு அது எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன் எனக்கு விழும். ஆனா அதை அவர்கள் கவனிப்பது இல்லை. அதனால அவர்களது புள்ளிகளை நான் குறைச்சால் அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்து விரத்தி கொள்கிறார்கள். அது என் மனதுக்கு அது சரியாக படவில்லை. விரத்தி கொள்ள தேவையில்லை அந்த நேரத்துல. ஓகே, எல்லாரும் சமாதானமாக அதுதான். அது இது ஒன்றுமே இல்லை, இதுல ஒன்றுமில்லை. எல்லோரும் சேர்ந்து பங்கு பெற்ற வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றையும் சரி, பிள்ளைகள் எல்லா பக்கத்திலும் இருக்கும், 4 பக்கமும் தேடி பார்த்துட்டு திரும்ப சரிப்படுத்துறது தான் இயல்பு. ஆனால் அதுக்காக அந்த நிகழ்வை விட்டு போவது அது எனக்கு அவ்வளவு நல்லதாக படவில்லை. அப்படி இல்லை, அந்த நேரம் அப்படி இருந்திருக்கலாம். இனி வருங்காலங்கள் எல்லாம் மக்கள் மரங்கள் மாறும் தானே, ஏற்றுக்கொள்வோம். இல்ல அதுதான் எனக்கு அது ஒரு இதா வந்தது. நான் நேற்று வேலையை போகும் பொழுது கூட அதை சிந்திச்சு பார்த்தேன்.
அப்படி செய்யும் பொழுது அது வேறு ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அது நமக்கும் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றதுக்கு விருப்பம் பெறாது. அப்படி என்று இல்லை. இல்ல அவர் இல்ல பழி அது இல்ல இல்ல வாங்குறாருன்றதுக்காக அது ஒரு நான் பழி இல்ல வாங்கினா வாணி அவர்கள் மாதிரியே நானும் இது என் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன் என்னென்றால் இப்ப இப்ப நீங்கள் ஒரு தவறை செய்கிறீங்கன்றதுக்கா அதே தவறை நானும் செய்வது தவறுதான். ஆனாலும் அது வரையக்குள்ள எங்களுக்கு மனதுக்கு அது ஒரு கூச்சமாக இருக்கிறது. இல்ல அப்படி கூச்சப்பட வேண்டிய இது அவசியம் இல்லையாக்கா. இப்போ அவர்கள் ஒரு தவறு விட்டால் நாங்கள் அதே மாதிரி விடாமல் நாங்கள் மாறி நடந்து இல்ல அது பார்க்கணுமே. எல்லா நேரமும் அப்படி வாணி செய்து கொண்டிருக்கேல்ல. ஒரு தடவை விழுந்தால் ஓகே, 2 தடவை விழுந்தால் ஓகே, நெடுகளும் விழுந்து 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 எழும்பினா நான் அடிபட்டு காயம் ஏற்படத்தான் எனக்கு செய்யும். அதுக்காக நெடுகளும் நான் தூக்கி விட இல்லாதான். நான் தூக்கி விடுறேன், டோன்ட் worry. அதான் கிரைய கொடுத்து உயர்த்தி எனக்கு விடுறேன். நீங்கள் இந்த அசல் சொல்லும் பொழுது நான் வர வர சிந்திச்சு கொண்டு வந்தேன். இந்த அசலான உருவம் இது பேச்சில தான் அசலா இருக்கொழிய மற்றபடியில இது செயல்பாட்டுல பொறிச்சல் சில வரையில்லை விஷயம் வரையில்லை பொறிச்சல் வரையில்லை. சரி, இல்ல சில விஷயம் நசலாகத்தான் இருக்கிறது. நகல் என்று சொல்ல இல்லாது நசலாக இருக்கிறது என்று என் கருத்தை நான் இதுல சொல்லிக்கொண்டு இல்லை. இப்போ இதுக்கு நான் இதோட ஒப்பிட்டு நான் சொல்லல. இல்ல நான் இல்ல காலையில் வச்சிருந்ததோட நீங்கள் சொல்கிறீங்க. நானும் இது சம்மந்தப்பட்டது இல்லை, என் இல்ல பக்கமாக இருந்தது. எல்லாரும் அப்பழுக்கற்ற மனதோடு வாழ்கிறோமா என்பது உண்டு, அழகல்ல வெளிப்படையாக கதைக்கிறோமா என்பது உண்டு. இப்போ நான் என் இன்பது துன்பத்தை ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், சரியா? இப்போ அவரும் சொல்கிறார் தண்டையாட்டு நான் ஆமா நினைக்கிறேன். ஆனால் இல்லை, அவர் ஒரு என்ன சொல்கிறேன்னு விலங்கல்ல உள்ளன் வச்சு புறமணி பூசுகிற மாதிரி தான். ஆமாமா அப்படி இப்போ நம்மகிட்ட துருவி 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 கேட்பார்கள் எல்லாத்தையும். ஆனால் அந்த பக்கம் இருந்து வராது. அப்போ ஓகே, இவர்கள் இப்படித்தான் பழகிட்டு போனாலும் அது திரும்ப திரும்ப அவர்களோட செய்யக்க நீங்கள் சொல்கிறது போல தான் அது கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் அப்புறம் யோசிக்க இப்போ நேற்று உண்மையிலேயே கோயிலுக்கு அந்த நேற்று திருக்கல்யாணம் போன பொழுதும் எல்லாரும் இஸ்லாமியில் இருந்தார் வசிப்பார். நான் அதுக்குள்ளே சந்திச்சுட்டு இந்த மனதில் இருந்த கவலையில் எனக்கு அவர்களை கண்டு கதைச்சி சந்தோஷமாக சாப்பிட்டது சிரித்து கழிச்சு உண்மையிலே போயிட்டுது. அப்புறம் நான் யோசிச்சேன், உண்மையிலேயே நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இது தினம் மற்றவர்கள் பற்றி யோசிக்கிறத விட இப்படி யாரோட கோயிலுக்கு தான் மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் வெளியில் போய் 4 பேர் சந்திச்சு கழிச்சு வாரது உண்மையிலேயே இவ்வளவு நமக்கு மனதுக்கு நல்லது. உண்மையிலேயே நான் நேற்று அதை ஃபீல் பண்ணேன். நான் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் இதாக இருந்தது. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படியும் மனுஷர்களோன்ற மாதிரி இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறார்கள்ன்ற மாதிரி. உண்மையிலே அப்புறம் அங்கே போனதும் எனக்கு அந்த திருக்கல்யாணம் இதை பார்த்து அப்புறம் வெளியில் சாப்பிட்டு ஆக்களை பார்த்து தான்ட்டதும் போயிட்டுது. அப்புறம் தூக்கத்துக்கு நல்ல சந்தோஷமாக போனேன். காலையில் வலிமையை நான் தான் யோசித்தேன். சும்மா நோய் என்ன அவர் கதைக்கிறான்னு நாங்களும் எங்கள்கிட்ட டைமை கொடுத்து அவர்களோட கதை கேட்குறத விட நாங்கள் வச்சுப்பட்டு எனக்கு வேலை போட்டு சும்மா 4 சுற்றி வந்தார் பார்க்க வந்தார். நமக்கு புரட்சியாரம் எடுக்கிற மாதிரி போகும். மனதில் உள்ள கஷ்டங்களும் உண்மையிலே அந்த நேரம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு உண்மையில். அப்படி இருந்து கொள்ள வேண்டியது தான். லக்ஷிகா வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் அனியக்கா. கன வருஷமா போச்சு, கன வருஷமா போயிட்டு எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறேன். நீங்க? முச்சா நன்றி. அப்பப்போ கேட்டுக்கொண்டிருப்பேன் நேரம் இருக்கும்போது, இணைய கிடைக்கவில்லை. நேற்று உங்களை பற்றி கதைத்தோம் நாங்கள். எப்போ ராணுவத்தில் பயணம் பாரு நிகழ்வில் பவானி வந்திருந்தார்கள், உங்களை பற்றியும் கதைத்தார்கள். நன்றி. நான் அந்த நீங்க இது போடும்போது பார்த்தேன்னா நேற்று வேலையா இருந்துட்டுது, அப்ப இணைய முடியவில்லை. மகளையும் பற்றி நல்லா சொன்னா, மகளையும் பற்றி சொல்லியிருந்தா அந்த வளர்ச்சி அந்த படிப்பு அந்த படிப்பண்ணில் அந்த அவரோட கதைத்த வாசித்து அந்த இதுகள் எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லியிருந்தா அந்த பாமத்துக்கு தான் பெருமையாக இருக்குன்னு நானும் சொன்னேன் இல்லையா. நான் கேட்குறேன், திருப்பி நைட்டு கேட்கவில்லை, திருப்பி இருக்க பார்த்துட்டு நாளைக்கு அதை பற்றி கதைக்கிறேன். நானும் அந்த இதில் இணைந்திருந்த போது என்னை அடையாளம் காண்கிறார்கள், நீதி அம்மா ஒன்று தான் அடையாளம் காண்கிறார்கள். யாரா இருந்தாலும் எங்கே சந்தித்தாலும் அப்படித்தான் கேட்பார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. அந்த சிறப்பெல்லாம் பாமுகத்துக்குத்தான், அந்த பெருமையெல்லாம் பாமுகத்துக்குத்தான் நான் கூறிக்கொள்கிறேன். அன்றைக்கும் ஒருவர் கண்டுட்டு எங்க இருக்கிறீங்களா அப்படி என்ன விசாரிச்சுட்டு பிறகு கேட்டேன், நீதி அம்மாவான்னு சொல்லி. அப்ப நான் ஆரம்பத்திலேயே கூறியிருக்கிறேன், நான் எங்க போனாலும் அவாக்கு பின்னால்தான் போயிருக்கிறேன்.
சொல்லுவார்கள் பெற்றோருக்கு பின்னால பிள்ளைகள் வாரதுண்டு. நான் எப்பவும் கூறுறது, நான் பிள்ளைக்கு பின்னால தான் நான் போயிருக்கிறேன். ம் வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இங்கே சரி பாமுகத்துல சரி, அவாக்கு பின்னாலதான் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உண்மையில அது பெருமை தான். அது பாமுகத்துக்கு தான் அந்த பெருமை செய்யறோம். சந்தோஷம் கதைச்சது. நான் திருப்பி கேட்கிறேன். இதை கட்டாயம் நன்றி. கேட்டுட்டு கதைக்கிறேன். உங்கள் மகளா நீதினி என்பதை விட நீதினியின் அம்மாவா நீங்கள் என்று புத்தகத்துல வருகுதா உங்களோட நிகழ்வு? நேற்றும் பார்த்தனீங்களா? என்ன பயணம் யூடியூப்ல வர்றதா நீ? ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக்கில் நேற்று வந்தது நேற்று வந்தது போட்டேன் நான். வந்ததா? இப்போ வருது பாருங்க. இல்ல அதான் பார்க்க வேணும். என்றால் நான் அந்த செய்திகள் கேட்க முடியல வாணி. இல்லை செய்தி நான் போட்டு போட போட்டு இல்லை. செய்தி போட இல்லை நான் நேற்று. போட இல்லையா? செய்தி இப்போதான் 2 நாள் நேற்று கோயிலுக்கு ஓடிட்டேன். பரவாயில்ல. ஜனசரை லோன் பண்ணி போட்டு நான் கோயில் நேற்று. தொடக்கி விட்டு போனோம். வாத்தியார் வந்திருந்தார் நேற்று வாங்க. இல்லை அவர் வேலை தெரியாது தானே. நான் உங்களுக்கு கேட்டு எழுதுவோம் நினைச்சு போச்சு. ஏன்னா இல்லை அது வேற ஒரு வேலை. வாணி அது ஒரு வேலை. அப்போ நான் ஏன்டி ஓன் பண்ணி போட்டு நேற்று திருக்கல்யாணம் முருகனின் திருக்கல்யாணத்துக்கு அப்போ ஓடியாச்சு. போயிட்டு வர லேட்டாக போச்சு. அதுவே இன்றைய போடுவீங்களா? இப்போ போடுவேன் நானும். ஓகே ஓகே. 2 பேரும் இருக்கு, உங்களையும் இருக்கு, முடியல அதுல தெரியும். நான் போடுவேன். இப்போ பொறிச்சொல் முடியாத போட்டுட்டேன். ஓ ஜான்சர் என்ன சொன்னீங்க? நன்றி நன்றி. நானும் மற்றது வாணி சிவதரிசனி நிகழ்ச்சியும் இடைக்கிழமை மிச்சம் படியில கீழே சைக்கிள்ல நிப்பாட்டி போட்டு காமத்தியாலும் பிந்தி போய் வேலை செய்துட்டு பிந்தி வந்தேன். நீங்க அங்கட்டிக்காரி இது தெரிய நான் அப்படியே அவசரம் பண்ணு போட்டு அப்படியே போட்டு வந்தேன். மற்றது எழுதி விட்டுட்டு போனேன் வெற்றில கொடி. அது தெரியல. நீங்கள் கண்டுபிடிச்சதா வேறும்? எல்லாரும் ஒவ்வொன்றவனை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஜெயராஜன் அவர்கள் தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சு ராஜினியக்கா கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. நான் வெற்றில செடி என்று தான் அவக்கு எழுதி போட்டு வெற்றில கொடி என்று போட்டு எல்லா தடவை உயரத்தில் இருப்ப என்று போட்டோன்னா டக்கண்டு கொடி என்று மாத்தி. நாங்க உயரமனக்குள்ள வானையும் விண்ணையும் தான். நான் மலையத்தான் முதல் நினைச்சேன். சரி, நானும் மலையண்டு போட்டு தான் உயரத்தில் இருப்பேன். நன்றி நன்றி. மலை அன்னைக்குலாம் பொதுச்சிந்தனை இது அன்றைக்கு திருவிழா தேர் நேரம் லீஃப்லெட் கொடுப்பார்கள் தானே. அப்போ அந்த கோயில் இந்த கோயில் இந்த விழா அந்த விழா இந்த அப்படி இப்படியாண்டு அப்போ ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பச்சை மலை முருகன் கோயில். பச்சைமலை முருகன் மலை இல்லைப்பா, சிங்கப்பூரோ மலேசியா மலை இல்லை. உங்களுக்கு விளங்க இல்லையா? பச்சை மலை மலை இல்லை. அது மலை இல்லை தானே அது பாடுறது. நான் இப்போ எடுக்கிறதான் சொல்கிறேன். அப்போ இவர்கள் அதாவது லீஃப்லெட் அடித்து பார்க்க இல்லையோன்றது எனக்கு தோணிச்சது. மலைக்கும் மலைக்கும் எவ்வளோ வித்தியாசம். பச்சை மலை முருகன் தான் அது. மலைக்கு பதில் அங்கே மலையன்ட்டு நான் வீட்டை வந்து தான் பார்த்தேன். உண்மையில அதில் பார்த்துருந்தா தம்பி உனக்கு மனம் போயிடும் கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அது பாருங்க எவ்வளவு அதை அடித்தவர் கூட அதை ஆர்கனைஸ் பண்ணவர் கூட அந்த லீஃப்லெட்டை பார்க்காம தானே கூடான்னு சொல்லியிருக்கிறார். பச்சை மலை பவளமலை ஒன்று இருக்குதானே வாணி மலை தானே அது. இல்லை அது தெரியும். பச்சை மலை முருகன் அது வந்து அந்த ஒரு டூரிஸ்ட் இது எவ்வளவு கட்டுங்கோ கொண்டு போவோம் வருவோம்ட்டு இருக்கிறது தானே ஒவ்வொரு இதுகள் ஏஜென்சிஸ். அப்போ மணிப்புடன் நீங்கள் இப்போ சொல்றது வந்து அது அந்த அந்த கோயில்ல வந்து மலேசியால இருக்க வந்து 10 மலை என்று தானே வரும். என்ன பச்சை மலை என்று இல்ல 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 எனக்கு இது தெரியாது. மலை பச்சை மலை முருகன் இல்ல, பச்சை மலை முருகன் தான். அவர் மலை என்று போட்டதை நான் இப்ப இதுல சொல்றேன். இல்லாட்டி நானே சொல்றேன். அந்த மலைக்கு பதிலா மழை என்று இருக்குது. பச்சை மலை முருகன் கோயில். இந்த மலேசியா இப்படி போனால் இந்த உழவு ஹோட்டலுக்கு உழவு சாப்பாடுக்கு அப்படி எல்லாம் சேர்த்து இந்த பேக்கேஜ்ன்னு சொல்லி தான் அந்த லீஃப்லெட் வந்திருந்தது. சரியா? அப்போ அதில் அந்த மெயின் பாயிண்டே அந்த பச்சை மலை தான். அதை மழையோடு போட்டு இந்த படியை கொடுத்து அதை கூட அந்த அடிச்சாக பார்க்கலையன்றது தான் இப்போ என்ற சிந்தனை. எவ்வளோ ஒரு ஆனால் சனம் திருத்திருக்காது. அதில் அதுகள் போயிருக்குங்க 4 காருக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வந்து பார்த்துட்டு இல்லாட்டி அதில் நான் சொல்லியிருப்பேன் பச்சை மலை மாதிரி தம்பி அப்படி சொல்லி. அப்படி இவெல்லாம் மாதிரி சரி. இப்போ அவ்வளோ ஒரு இந்த வேகத்தில் இயந்திர வேகத்தில் தெரியும். அதை கூட அடித்தவன் கூட பார்க்க இல்லை.
ம். இல்லை அந்த அந்த நாட்டில் எப்பவும் இருக்கு. இப்படி தான் விடுறது. ஆனால் அதே நேரம் நல்ல அழகாக நாங்கள் அந்த பழத்தை பழமண்டு அழகாக உச்சரிப்பினோம். அதை மற்றதெல்லாம் நீளத்தில் எல்லாம் அப்படி அந்த உச்சரிப்புகளும் இருக்குது அந்த பக்கத்தில். அப்போ இதுவும் அப்படி தான் வந்ததுன்னு யோசிச்சு போட்டு வந்தேன். சரி, மலை மலை பச்சை மலை முருகன். சரி, அதை கொஞ்சம் அந்த நம்பரை பார்த்து ஒரு தரம் சொல்லணும், திருத்து தெரிஞ்சு போட்டுன்னு தெரியல. அப்படி கிடந்தது. நன்றி, வணக்கம். நிறைய வருகின்றது இன்றைய நாளுக்கு என்ன பாம்பு பொது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம்.